قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் நம்மை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி வருகின்ற ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் வற்றாத கருணையும் இறுதி தூதர் நம்முடைய தலைவர் உயிரைவிட மேலானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அன்பு தோழர்கள் மீதும் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நேர்வழி பெற்ற நன்மக்கள் யாவரின் மீதும் குறிப்பாக இந்த சங்கைக்குரிய நாளில் அவனுடைய ஆலயத்தில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவினுடைய உரையை நான் துவங்குகிறேன். சொல்லப்படும் செய்தியை செவி கொடுத்து கேட்கிற பாக்கியத்தை தந்து அதன் அடிப்படையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் உரையை நான் துவங்குகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அவன் பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்று சொல்லப்படுகிற மார்க்கத்தை அவன் பொருந்தி கொண்டான். அந்த மார்க்கத்தில் பிறக்கச் செய்தான். அந்த மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இப்படி பல சிறப்புகளை பல வெகுமதிகளை நம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் பல்வேறு அறிவுரைகளை அறநெறிகளை நமக்கு சொல்லித் தருகிறார். படைத்த இறைவனும் அந்த திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவன் அனுப்பிய தூதர்களின் மூலமாகவும் பல்வேறு உபதேசங்களை அறிவுரைகளை நமக்கு தந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அந்த படைத்த இறைவனை திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிற போது சில சந்தர்ப்பங்களிலே சில இடங்களிலே சில காரியங்களை அல்லாஹ் பேசுகிறான். பேசிவிட்டு யஇதுகும் பிஹி, இதை கொண்டு உங்களுக்கு இறைவன் உபதேசிக்கின்றான். சில இடங்களிலே இறைவன் சொல்லுகிறான் யஇதுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் வழங்குகிறான் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அதே போன்று அவனால் இந்த உலகத்திற்கு வருகை தந்த எல்லா இறை தூதர்களும் உபதேசியாக
மக்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இறுதி தூதர் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, ஃபதக்கிர், மக்களுக்கு நபியே அறிவுரையை வழங்குவீராக சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா அன்த முதக்கிர், நபியே நீங்கள் மக்களுக்கு அறிவுரை கூறக்கூடியவர்தான் என்று இறை தூதரை பார்த்து நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ் முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று திருமறை குர்ஆனையும் இறைவன் உபதேசம், அது உங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்கிற செய்தியையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, நிச்சயமாக அது உங்களுக்கு உபதேசமாகும். அல்லாஹ் சொல்லுகிறார், நிச்சயமாக நபியே அது உங்களுக்கு உபதேசம். அடுத்து இறைவன் சொல்லுகிறான், ஒலி கௌமிக், உங்களுடைய சமுதாயத்திற்கும் இது உபதேசம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். இப்படி திருமறை குர்ஆன் ஒரு உபதேசம் வழங்கக்கூடிய வேதமாக இருக்கிறது. அந்த குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டதோ அந்த தூதரும் ஒரு உபதேசியாக இருக்கிறார். இந்த குர்ஆனையும் இந்த தூதரையும் தந்த இறைவன் திருமறை குர்ஆனிலே உபதேசம் வழங்குவதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு அறிவுரைகள் இந்த சமுதாய மக்களுக்கு கிடைப்பதற்கு இறைவன் செய்த அருளாகும். இது ஒவ்வொரு நபரும், முஸ்லிமான ஒவ்வொரு நபரும் வருடத்திற்கு 55 ஜும்மாக்களை நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் வருடத்திற்கு சுமார் 55 ஜும்மாக்களில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். இந்த ஜும்மாக்கள் மட்டுமல்ல, காலை மாலை அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவ்வப்போது பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் நடத்தப்படுகிறது. ஸ்பெஷல் தர்பியா வகுப்புகள் எல்லாம் நம்முடைய பள்ளிகளிலே பல்வேறு ஊர்களிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக? அறிவுரை மக்களுக்கு வழங்குவதற்காக. அந்த அறிவுரையை அந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு நபரும் உள்வாங்கி தன் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவதற்குத்தான் இந்த அறிவுரைகள், அறநெறிகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மாநாடுகள் நடத்தப்பட்டும், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டும், தர்பியாக்கள் நடத்தப்பட்டும், ஜும்மாவுடைய மெம்பர்களிலே அறிவுரைகள் வழங்கப்பட்டும், காலை மாலை பொழுதுகளிலும் அறிவுரைகள் வழங்கப்பட்டும், அவ்வப்போது பல உபதேசங்கள் வழங்கப்பட்டும், இன்றைக்கும் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையில் வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். இவ்வளவு அறிவுரைகள் இருந்தும் எங்கள் வாழ்க்கையிலே தவறு இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கிறது. இன்னும் நாங்கள் அதனை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? ஏன் இந்த உபதேசங்கள் எங்களுக்கு பயன் தரவில்லை? சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் நமக்கு தரப்படக்கூடிய அறிவுரைகள் ஏன் எனக்கு பயன் தரவில்லை? நான் பள்ளிக்கு ஜும்மாவுடைய உரை நிகழ்த்துவதற்கு முன்பாகவே வந்து முதல் சப்பிலே இருக்கிறேன். ஒவ்வொரு கடமையான தொழுகையிலும் முதல் சப்பிலே இருக்கிறேன். ஒவ்வொரு நிகழ்வையும் நான் எப்போதும் மிஸ் பண்ணியதே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த அறிவுரைகள் என் வாழ்க்கையில் ஏன் மாற்றத்தை தரவில்லை? கொஞ்சம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இதே அறிவுரைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே நபியின் தோழர்களுக்கு மத்தியிலே இதே குர்ஆனை கொண்டு இறை தூதரின் வாழ்க்கையை முன்வைத்து வழங்கப்பட்ட அறிவுரைகள் அவர்களிடத்தில் மாற்றம் தந்தது, அவர்களுடைய வாழ்க்கையிலே பயன் தந்தது. இன்னும் எங்கள் வாழ்க்கையிலே ஏன் அந்த உபதேசங்கள் பயன் தரவில்லை? ஏன் இன்னும் நாங்கள் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை? பாவங்களை நாங்கள் தொடராக செய்து கொண்டிருக்கிறோம். சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. சஹாபாக்களுக்கு மத்தியிலே அறிவுரைகள் வழங்கப்படுகிற போது குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டினார்கள். அப்படி ஓதி காட்டுகிற போது அந்த வசனங்களை கேட்கக்கூடிய சஹாபாக்கள் அந்த அறிவுரைகளை கேட்கிற போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு மாற்றங்களை தந்திருக்கிறார். ஒரு சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். திருமறை குர்ஆனிலே வசனம் இறங்குகிறது. பெருமானார் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே வசனத்தை படித்து காட்டுகிறார்கள். அப்படி படித்து காட்டும் போது அந்த தோழர்களுக்கு மத்தியிலே மாற்றம், அளப்பெரிய ஒரு மாற்றம். திருமறை குர்ஆனிலே
ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். இறை தூதருக்கு அருளப்பட்ட அந்த திருமறை குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் நேசிக்கின்ற பொருளை அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை பெற முடியாது. நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த பொருளை அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்காத வரை நன்மையை நீங்கள் பெறவே முடியாது என்கிற திருமறை குர்ஆனுடைய வசனம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பொதுவாக நபி அவர்கள் படித்து காட்டினார்கள். அப்படி படித்து காட்டிய போது சஹாபாக்களிலே அபூ தல்ஹா என்று சொல்லப்படுகின்ற நபித்தோழர் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டியவுடன் தனக்கு விருப்பமான தோட்டம், பைருஹா என்கிற தோட்டம், சில அறிவிப்புகளிலே பைரஹா என்கிற தோட்டம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டம் அவருக்கு மனதிற்கு விருப்பம் தரக்கூடிய தோட்டம், அதுதான் அவருக்கு வருமானத்தை ஈட்டி தருகின்ற தோட்டம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பிய மஸ்ஜிது நபவிக்கு நேராக இருந்தது அந்த தோட்டம். அந்த தோட்டத்தில் பெருமானார் அவர்கள் இலைப்பாரினார்கள். அங்கிருக்கக்கூடிய நீரை பெருமானார் அவர்கள் அருந்தி இருக்கிறார்கள். அதை அருந்துவதிலே இன்பம் கண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை அவர் நேசிக்கிறார், வருமானம் தருகிறது. அந்த தோட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே கொண்டு வந்து கொடுத்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்களிலே மாற்றம் தந்தது ஒரு குர்ஆனுடைய வசனம். அதே போன்று பாருங்கள், இன்னும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனினுடைய ஒரு வசனம், மந்தல்லதி யுக்ரிமுல்லாஹ கர்லன் ஹஸனா, யார் யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார், அல்லாஹ் அவருக்கு அதை பன்மடங்காக கொடுக்கிறான் என்கிற அந்த வசனம் சூரா ஆல இம்ரானிலே இருக்கிறது. இந்த வசனத்தை பெருமானார் படித்து காட்டினார்கள். படித்து காட்டியவுடன் என்ன ஆனது தெரியுமா? ஒரு சஹாபி அபூ தஹ்தா என்கிற ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ ல யுரீது மின்னல் கர்ம், அல்லாஹ் நம்மிடமா கடன் கேட்கிறான். வசனம் பொதுவாக பெருமானாருக்கு அருளப்பட்டது, படித்து காட்டினார்கள். வசனத்தை உள்வாங்கிய அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் நம்மிடமா கடன் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஅம் யா அபா தஹ்தா, அபூ தஹ்தா அவர்களே, ஆமா அல்லாஹ் நம்மிடம் கடன் கேட்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அரிணி எதற்கு யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள். 600 பேரித்தம்பளம் கொண்ட ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தை பெருமானாருடைய கரத்திலே கொடுத்து இதை அல்லாஹ்வுடைய பாதையிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த செய்தியை பார்க்கிற போது உண்மையிலே அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு வசனம் பெரும் மாற்றத்தை தந்தது என்றால் இன்னைக்கு 6600 சொச்ச வசனங்களை சுமந்திருக்கிற சமூகம், ஒரு கையில் நபி வேதம் மறு கையில் நபி போதம் என்கிற அந்த பாட்டுக்கு ஏற்றவாறு குரல் கொடுக்கிற சமுதாயம் இன்றைக்கு மாற்றமே இல்லாமல், உயிரோட்டமே இல்லாமல் இன்றைக்கு அப்படியே செத்த பிணத்தை போன்று இருக்கிறது என்றால் எங்கே பிரச்சனை? உபதேசத்தில் பிரச்சனையா, உபதேசம் வழங்கக்கூடியவரின் பிரச்சனையா, அல்லது எங்களிடத்தில் பிரச்சனை இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கே பிரச்சனை இருக்கிறது என்று பார்க்கிற போது உபதேசம் பயனளிக்காமல் இருப்பதற்கு சில காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம், ஏன் உபதேசம் பலனளிக்கவில்லை என்று பார்க்கிற போது அன்பிற்கினிய சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற போது உபதேசம் ஏன் பயனளிக்கவில்லை என்றால், இன்ன ஃபீ ذلك லذிக்ரா, நிச்சயமாக இதில் படிப்பினை இருக்கிறது. இந்த வசனத்துக்கு முன்னால அல்லாஹ் சில சமுதாயத்தை நம்மளை விட பலமான வலிமையான சில சமூகங்களை அல்லாஹ் அழித்து விட்டான். அழித்து அவர்களது வரலாறுகளை கூறுகிறான். கூறியதற்கு பிறகு சொல்கிறார், நிச்சயமாக இதில் படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இதுல உங்களுக்கு படிப்பினை இருக்குது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான லஹு கல்புன், யாருக்கு இதயம் இருக்கிறதோ. எல்லாருக்கும் இதயம் இருக்கு, யாருக்கு இதயம் இல்லாம இருக்குதா? யாருக்கு இதயம் இருக்கிறதோ. முஃபஸ்ஸிர்கள், இந்த வசனத்திற்கு விளக்கம் தரக்கூடிய அறிஞர் பெருமக்கள், குர்ஆனினுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள்,
யாருக்கு உயிரோட்டமான இதயம், சிந்திக்கக்கூடிய இதயம் யாருக்கு இருக்கிறதோ, இதயம் இருந்தா போதாது, அந்த இதயம் சொல்லப்படும் அறிவுரையை சிந்திக்கக்கூடிய இதயமாக, உயிரோட்டமுள்ள இதயமாக, உணர்வுபூர்வமான இதயமாக யாருக்கு இருக்குமோ, அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அவ் அல்க ஸம வஹுவ ஷஹீத், செவிதாழ்த்தி கேட்கிற, ஓர்மையோடு செவிதாழ்த்தி கேட்கிற காதுகள், செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது. இங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேரு ஜும்மாவில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா உறங்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். வருத்தத்தோடு சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஜும்மா என்பது உறங்கக்கூடிய இடம் அல்ல, அது உறங்கக்கூடிய இடம் அல்ல. அது இதே நாம் ஒரு வியாபார ரீதியாக நானும் நீங்களும் உட்கார்ந்து பேசினால் உறங்குவோமா? நீங்களும் நானும் ஒரு வியாபார ஒப்பந்தம் போட போகிறோம், குளித்து விட்டு வந்திருக்கிறோம். இதே நேரத்தில் ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் நானும் நீங்களும் அந்த ஒப்பந்தத்தில் எப்படி இருப்போம்? ₹1 அவன்கிட்ட நான் ஏமாந்துடக்கூடாது. அதே அந்த விஷயத்துல எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம். என் காசு அவன் சம்பாதிச்சிடக்கூடாது, என்ன அவன் ஏமாத்திடக்கூடாது என்கிற விஷயத்துல ஒரு ஒப்பந்தம், வியாபார ஒப்பந்தம் செய்கிற போது எவ்வளவு தெளிவாக இருக்கிறோம். அகிலத்தின் அருள்படை அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்ட இந்த வேத வசனங்கள் சொல்லப்படுகின்ற இடத்திலே நாம் தூங்கி வழியக்கூடியவர்களாக இருக்கிறோம். வலதிக்ருல்லாஹி அக்பர் என்கிற அந்த வசனம் கேட்கிற வரைக்கும் என்னமோ இந்த ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டாங்க போல, இது காதல வந்து விழுற வரைக்கும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா அப்படி நல்லா உறங்கி எந்திக்கிறோம். இது உறங்குற இடம் இல்லை, இது உறங்குற இடம் அல்ல. உணர்வு பெற வேண்டிய இடம், உணர்வு பெற வேண்டிய இடம், அறிவுரை பெற வேண்டிய இடம், தன்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி மறுமைக்காக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய இடம் இந்த இடம். தன்னுடைய ஈமானை புடம் போட்டு பார்க்க வேண்டிய இடம். அன்பிற்கினிய சகோதரர்களே, வருத்தத்தோடு பதிவு செய்கின்ற விஷயம் தூங்குற இடம் அல்ல. அது தூங்காதீங்க. தூக்கம் வருதா இடம் மாறி உட்காருங்க, தூக்கம் வருதா ஒளி செஞ்சுட்டு வாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட இந்த தூங்கி வழியக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். ஜும்மாவுக்கு வரக்கூடிய பலருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஜும்மாவுக்கு வரக்கூடிய பலருடைய நிலைப்பாடு என்னன்னா, பேசக்கூடிய நபருக்கு நல்லா பேசுவாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது அப்படின்னா மார்க் போடுறதுக்கு சில பேர் வராங்க. சும்மா ஏன் பலன் அளிக்கிறது அப்படின்னா, இவர் என்ன செய்யறாரு, பல அரசியல் மேடைகளை கண்டவர், பல அரசியல் தலைவர்களோடு தொடர்பு கொண்டவர், பல அரசியல் மேடையிலே பேசியவர், அவர்களோடு இருக்கக்கூடிய இணக்கம் அங்கு இருப்பது போன்று உரை நிகழ்த்தப்படுமா, காதுக்கு ரசனையாக இருக்குமா என்கிற எண்ணத்தில் வந்து அமருகிறார். இங்கு வந்து குத்பா நிறைவேற்ற பிறகு, நிறைவடைந்ததற்கு பிறகு அவர் இவருக்கு மார்க் போடுறார். இதுல எப்படி பேசினார் என்பதுல மார்க் போடுறார். இப்படி நிறைய பேரு ஜும்மாவுக்கு வருகிற போது உள்ளமே தூய்மை இல்லை. இந்த உள்ளத்துல எப்படி உயிரோட்டம் வரும்? இந்த உள்ளத்தில் எப்படி உபதேசம் நுழையும்? அவர் வரும்போது எப்படி வராரு? நிறைய பேருடைய வருத்தத்தோடு பதிவு செய்யற நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த வாரம் ஜும்மா யாரு கேட்டுறது, இந்த வாரம் ஜும்மா யாரு தெரிஞ்சாதான் ஜும்மாவுக்கு வருவீங்களா? யாருன்னு சொல்லாட்ட வரமாட்டீங்களா? அல்லது வளமையா பண்ணக்கூடியவர் அந்த அறிவுரை செய்தால் கேட்க மாட்டீர்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்த வாரம் நம்ம பள்ளியில ஜும்மா யாரு? இது பெரிய முசீபத், இது பெரிய முசீபத். அது எங்க ஏற்பட்டது தெரியுமா? குர்ஆனும் சுன்னா பேசப்படக்கூடிய பள்ளிகளிலே இந்த முசீபத் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் இந்த வாரம் ஜும்மா, அவர் எப்படி பேசுவார் என்று மார்க் போடக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளியிலும் கேட்பது, இந்த வாரம் இந்த பள்ளியில யாரு, இந்த வாரம் இந்த பள்ளியில யாரு, இந்த வாரம் இந்த பள்ளியில யாரு அப்படின்னு கேட்டு இவங்கள யாரு ஹைலைட்டா பேசுவாங்களோ அங்க போய் உட்கார்ந்து காதுக்கு ரசனையாக இருக்கும் என்றால் அங்கு போய் கேட்டு நாம் அதை ஜும்மாவை கழிக்கிறோம் என்றால், பொதுக்கூட்டங்களை கழிக்கிறோம் என்றால், மாநாடுகளை கழிக்கிறோம் என்று சொன்னால் அந்த உபதேசம் நிச்சயமாக பயன் தராது. அந்த உபதேசம் நிச்சயமாக பயன் தராது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பலருடைய ஜும்மாக்கள் இப்படித்தான் பாழ்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சில பேர் பார்க்கிறோம், உபதேசங்கள் அறிவுரைகள் வழங்கப்படுகிற போது அவர் என்ன செய்யறது தெரியுமா? ஜும்மாவுடைய உரை முடிந்த உடனே வந்து சொல்றது, இமாம்
இன்னைக்கு அவரை நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க பாத்தீங்களா? எப்படி அந்த அறிவுரை எனக்கு சொல்லப்பட்டதல்ல அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இந்த அறிவுரை யாருக்கு சொல்லப்பட்டது? அவருக்கு சொல்லப்பட்டது. பாத்தீங்களா எப்படி சொன்னீங்க? எவ்வளவு அற்புதமா அவரை வச்சு பேசிட்டீங்க பாத்தீங்களா? அப்படி நேரடியா பேசுறாங்க. அல்லாஹு அக்பர். இந்த அறிவுரை வழங்கப்படக்கூடிய இடங்கள்ல அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய நாம் எப்படி இருக்க தெரியுமா? இந்த அறிவுரை உனக்கு தான், இந்த அறிவுரை அவருக்கு தான், இந்த அறிவுரை அவருக்கு தான் சொல்லப்பட்டது என்று நினைக்கிறோம். உபதேசம் செய்யும் போதே இது அவருக்கு, திரும்பி பார்த்து சொல்றது இது உனக்கு தான், இது உனக்கு தான் அப்படிங்கிறது. அப்படிதானே? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். இந்த அறிவுரை நமக்கானது என்று பார்க்கறது இல்ல, அடுத்தவனுக்கு அடுத்தவனுக்குன்னு சொல்றது. நிறைய பேருக்கு இந்த அறிவுரையை செவி கொடுத்து கேட்பதற்கு கூட நேரமே கிடையாது. இந்த அறிவுரையை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லை, நேரமும் கிடையாது. அல்லாஹ் மறுமை நாளிலே நரகத்திற்குரியவங்க யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், وقالوا لو كنا نسمع او نعقل ما كنا في اصحاب السعير. யார் மறுமை நாளிலே وقالوا لو كنا نسمع, நரகவாதிகள் நரகத்தில் போடப்பட்ட பின்னர் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு நரகவாதிகள் சொல்வார்களாம், وقالوا لو كنا نسمع, சொல்லப்படும் அறிவுரையை நாங்கள் கேட்டு இருந்தால். எப்படி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான்? லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் கேட்டு இருந்தால். கேட்டவன் அடுத்து விளக்கம் பெறுவான். அவ் நாக்கிலு, நாங்கள் விளங்கி இருந்தால் கொழுந்து விட்டெறியும் நரகத்திற்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே என்று அவர்கள் கூறுவார்கள். நிறைய அறிஞர்களை பாருங்கள், கண்ணில்லாமல் இருந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் காது இல்லாமல் இருந்ததில்லை. செவியேற்கக்கூடிய திறன் இருந்திருக்கிறது, கண் பார்வை மங்கி இருந்திருக்கிறது. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஆதாரபூர்வமான நபிமொழி திரட்டுகளிலே முதல் திரட்டாக இருக்கக்கூடிய தொகுத்து தந்த அந்த பெருமை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தான் சாரும். அந்த புகாரி இமாம் அவர்களுக்கு கண் பார்வை கிடையாது, ஆனால் காதுகள் கூர்மையாக இருந்தது. காதுகளை கொண்டு அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவிமடுத்து அவர்கள் மனநமிட்டு சமுதாயத்திற்கு அளப்பெரிய ஒரு திரட்டை தந்திருக்கிறார்கள். அதுதான் சஹீஹுல் புகாரி. காதுகள் போலும் ஒரு மனிதனுக்கு உபதேசம் பெறுவதற்கு. காது இருக்கிறது, ஏன் அந்த உபதேசத்தை நாம் நம் வாழ்க்கையில எடுத்து நடக்கவில்லை? காது இருக்கிறது, செவியேற்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்ம இடத்துல இல்லை. யார் அறிவுரை கூறினாலும், இறைவன் கூறினாலும் சரி, இறை தூதர் அறிவுரை கூறினாலும் சரி, அந்த அறிவுரைகளை செவிமடுக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அறிவுரை சொல்லப்பட்டாலே பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த அறிவுரையை நான் கேட்பதா? சொல்லக்கூடிய இவர் யார், நான் யார்? பெருமை. இந்த பெருமை உபதேசத்தை கேட்க விடாமல் தடுக்கிறது. இப்படி தடுப்பதின் காரணத்தினால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த உபதேசங்கள் மாற்றத்தை தருவதில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 வருடம் இந்த உலகத்தில் மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை தொய்வில்லாமல் செய்தவர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது ஏன் அந்த சமுதாய மக்களுக்கு அந்த உபதேசம் பலன் தரவில்லை? அதை திருமறை குர்ஆனிலே சூரா நூஹிலே படிக்கிறோம். அவர் சொல்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா, இறைவா இரவும் பகலும் அந்த மக்களை அழைத்தேன், அறிவுரை செய்தேன், இரவும் பகலும். அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னுடைய அழைப்பு அவர்களிடம் விரண்டோடுதலைத்தான் அதிகப்படுத்தியது. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, வ இன்னி குல்லமா தஅவுதஹும் லிதக்ஃபிர் லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஸவு சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமா பதிவு செய்கிறார். அந்த மக்களை அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக நான் அழைக்கிற போதெல்லாம் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், தங்களுடைய கைகளின் விரல்களால் தங்கள் காதுகளை அவர்கள் பொத்திக் கொள்வார்கள். செவி வழியா கேட்கணும்ல உபதேசம், கேட்கணும். அந்த உபதேசத்தை கேட்டு உள்ளம் அதை உள்வாங்கி வாழ்க்கையில கொண்டு வரணும். இங்க அடைச்சிட்டோம் சொன்னா எங்கேயும் அது பயன் தராது. அப்ப அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களுடைய கை விரல்களால் தங்களுடைய காதுகளை என்ன செய்து கொண்டார்கள்? அப்படியே மூடிக்கொண்டார்கள். நூஹுடைய உபதேசத்தை கேட்கக்கூடாது. அடுத்து இறைவன் சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அங்க வரும்போதே தன் ஆடையை கொண்டு தங்களை மூடிக்கிறாங்களாம். நூஹ் வராருன்னு சொல்லி தங்கள் ஆடையை கொண்டு மூடிக்கொள்வார்கள். ஏன்?
அந்த உபதேசத்தை கேட்கக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாது, அவர் வழியில் செல்லக்கூடாது என்பதற்காக அவங்க செஞ்சாங்க. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அந்த உபதேசங்களை, அந்த நேர்வழியை கேட்பதை விட்டும் பெருமை அடித்தவர்களாக, அதில் பிடிவாதம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த மக்களுக்கு என்ன கிடைக்கல? நேர்வழி கிடைக்கல. அல்லாஹு அக்பர். உபதேசங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வருடமும் 55 முறை ஜும்மாக்கள் நடைபெறுகிறது, அறிவுரை வழங்கப்படுகிறது, காலை மாலை வகுப்பு நடத்தப்படுகிறது, தர்பியாக்கள் நடத்தப்படுகிறது. பங்கெடுக்கிற நாம் ஒரு நல்ல எண்ணத்தோடு வர வேண்டும். இந்த பயானில் இருந்து, இந்த ஜும்மாவில் இருந்து உரைகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும், உள்ளத்தில் அதை உள்வாங்க வேண்டும். அப்படி என்கிற எண்ணத்தை தூய்மையாக ஆக்கி கொண்டால் நிச்சயமாக அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உபதேசம் நபி தோழர்கள் வாழ்வில் எப்படி அது பயன் தந்ததோ அது போன்று நமக்கும் பயன் தரும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அறிவுரை வழங்குவதற்கு முன்னால எஞ்சி போயிடுறோம். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சில பள்ளிகளிலே சில அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இவர் தொழுது முடிச்ச உடனே ஓடிடுறாரு. சரி, ஓடக்கூடிய கூட கூப்பிட்டு நான் கேட்கிறேன், போனீங்கல்ல, ஒரு அம்பானி அளவுக்கு நீங்க சம்பாதிச்சிட்டீங்களா? ஒரு அதானி அளவுக்கு சம்பாதிச்சிட்டீங்களா? ஓடுறீங்கல்ல, 1க்கு 2 செல்போன் வச்சிருக்கிறீங்க, தொழுது ஒரு சலாம் எங்க கொடுத்தா இன்னொரு சலாம் எங்க கொடுக்கிறோம்? வணிகத்தளத்தில் கொடுக்கிறோம், வணிகர்களுக்கு கொடுக்கிறோம், கஸ்டமர்களுக்கு கொடுக்கிறோம். ஓடுறீங்களே, ஓடி உழைக்கிறீங்களே, பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டீங்களா? ஆகனா கூட ஒரு வகையில் என்ன செய்யலாம்? மனசு திருப்தி ஆகும். எப்ப ஓடினாரு, ஓடி உழைச்சி நம்பர் 1 பணக்காரன் ஆயிட்டாரு, ஒரு சந்தோஷம் அடையலாம். ஓடுன எத்தனை பேரு இன்னைக்கு நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆயிருக்கிறீங்க? யாரும் இல்லை. 5 நிமிஷம் அறிவுரை செய்யப்பட்டவுடன் அந்த அறிவுரையை கேட்பதை விட்டு ஓடுகிறோம். அல்லாஹ் அக்பர். அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்மை விட சஹாபாக்கள் சிரமத்தோடு உழைத்தவர்கள், பல்வேறு திருமணங்களை முடித்து விசித்திரமான, அதாவது நல்ல விரிவான குடும்ப அமைப்பை கொண்டவர்கள், நம்மை விட கடினமான பொறுப்புகளை சுமந்தவர்கள் சஹாபாக்கள். அவங்க எப்போதுமே இந்த அறிவுரையை கேட்பதிலே என்றைக்கும் அவர்கள் அசட்டையாக இருந்ததில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை சொல்லி நிறைவுரைக்கு வருகிறேன். நம்மை விட அவர்களுக்கு பொறுப்பு அதிகம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் 2ஆம் கலீஃபாவாக ஆட்சியாளராக இருந்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே அப்படியே நாடுகள் பல வெற்றி கொள்ளப்பட்டது. ஆட்சி விரிவான ஆட்சி, கம்பீரமான ஆட்சி, நிம்மதியான ஆட்சி, நேர்மையான ஆட்சி. அப்படி செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே தெருவழியாக வருகிறார்கள் தன்னுடைய கழுதையின் மீது. அப்படி வருகிற போது ஹவுலா பின்த் சலமா என்கிற ஒரு நபித்தோழி அந்த வாகனத்தை அப்படியே பிடிக்கிறார்கள். பிடிச்சிட்டு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, யா உமர் கது குன்த துதுஆ உமைரன், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உமைர், குட்டி உமர் என்று அழைக்கப்பட்டீர்கள். சும்ம கீழலக் உமர், பிறகு உமர் என்று உங்களுக்கு அழைப்பு வந்தது. சும்ம கீழலக் அமீருல் முஃமினீன், பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்க ஆட்சியை கையில் எடுத்தீர்கள். அமீருல் முஃமினீன், வரலாற்றில் முதல்ல மூமின்களின் தலைவர் அமீருல் முஃமினீன் என்கிற பெயரை பெற்றவர்கள் அவங்கதான். அமீருல் முஃமினீன், ஆட்சியாளர்கள், மூமின்களின் தலைவர் என்று அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உமரை பார்த்து, ஃபத்தகில்லா யா உமர், உமரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஃபைன்னஹு மன் ஐகன பில் மௌதி காஃபல் ஃபௌத், யார் மரணத்தை உறுதியாக நம்புகிறானோ, யார் மரணத்தை உறுதியாக நம்புகிறானோ. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. வாழத்தானே போறோம், வீடு கட்டும் போதே எப்படி கொஞ்சம் அழுத்தமா வச்சு கெட்டு, நல்ல ஸ்ட்ராங்கா கெட்டு, எத்தனை வருஷம் இருக்கும் அந்த வீடு பலமா. அக்ரிமெண்ட் போடும்போது எப்படி செய்யறோம், கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா போடுவோம் அக்ரிமெண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா, மவுத்து ஒண்ணு இல்ல அப்படி என்கிற விஷயத்துல நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ போறோம் என்கிற எண்ணம் இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். அவங்க சொல்றாங்க, யார் மரணத்தை உறுதியாக நம்புகிறானோ காஃபல் ஃபௌத், நேரம் காலம் தவறுவதை அவன் அஞ்சுவான். அடுத்த நொடி என்னுடைய மரணமாக இருக்கலாம், அடுத்த வக்து தொழுகைக்குள் நான் மரணித்து விடலாம்,
காலை அடைந்த நிலையில் மாலைக்குள் எனக்கு மரணம் வந்து விடலாம். ஃபக்கத் ஹாஃபல் ஃபௌத், நேரம் காலம் தவறுவதை அஞ்சுவான். சொல்லிட்டு சொல்றாங்க, ஒமன் ஐக்கன பில் ஹிசாப், யார் கேள்வி கணக்கை பயந்தானோ ஹாஃபல் அதாப், அவன் வேதனையை பயப்படுவான், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவான் என்கிற அறிவுரையை செய்கிறார்கள். செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? வஹுவ வாகிஃபுன் யஸ்மஉ கலாமஹா, அந்த வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டே நின்று கொண்டிருந்தார். நடு வீதியில அவங்க அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க வயதான மூதாட்டி ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன், ஒரு ஆட்சி தலைவர், பல்வேறு வேலைகள் அவருக்கு இருக்கும், பொறுப்புகளை சுமந்து இருக்கிறார். நம்மை போன்று தட்டி கழிப்பவர் அல்ல, பொறுப்பிலே நீதியானவர். அப்படியே அந்த அறிவுரையை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்ட பிறகு அங்கு பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்கிறார்கள், யா அமீருல் முஃமினீன் அத்தகிஃபு லிஹாதிஹில் அஜூஸ் ஹாதல் உகூஃப், இந்த வயதான பெண்மணிக்காக நின்று கொண்டு இவங்க சொல்லக்கூடிய அறிவுரையை கேட்கணுமா? எவ்வளவு வேலைகள் இருக்கு, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் ஹபஸத்னி மின் அவ்வலின் நஹார் இலா ஆஹிரிஹி லா ஸில்து இல்லா லிஸலாத்தில் மக்தூபா, ஒரு நாளின் தொடக்கம் முதல் அந்த நாளின் இறுதி வரைக்கும் இந்த பெண்மணி அறிவுரை கூறினால் அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். செவியேற்கிற காதுகளை பாருங்கள். யாருடைய காது செவியேற்கிறது? பொறுப்பை சுமந்த, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட அவருடைய காதுகள் உபதேசங்களை செவிமடுக்கிறது. எதிலிருந்து எதுவரைக்கும்? காலை முதல் மாலை வரை அறிவுரை வழங்கினாலும் அவர்களுடைய அறிவுரையை கேட்டுக்கொண்டே இருப்பேன், கடமைக்குரிய நேரத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன தெரியுமா? இந்த பெண்மணி யார் தெரியுமா? இவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை, இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை, பேச்சுக்களை அர்ஷின் அதிபதியாக இருக்கின்ற அல்லாஹ்வே செவி கொடுத்து கேட்டிருக்கிற போது இந்த உமர் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? கது ஸமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவன் விஷயத்திலே உங்களோடு நபியே வாதிட்டார்களே, வாக்குவாதம் புரிந்தார்களே, அந்த பெண்மணியின் சொல்லை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான். படைத்த ரப்புல் ஆலமீனே அந்த பெண்மணியுடைய சொல்லை செவியேற்றிருக்கிற போது இந்த உமர் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அறிவுரை வழங்கக்கூடிய நபர்களுக்கு அன்றையின் ஆட்சியாளர்கள் செவி கொடுத்தார்கள், வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்கள். அவர்களை விட பொறுப்பை நாம் சுமக்கவில்லை, அதிகாரத்தை சுமக்கவில்லை, ஆளுமையை சுமக்கவில்லை, குடும்பம், விஸ்திரமான குடும்பம் நம்மிடத்திலே கிடையாது. இருந்தும் கூட அவர்கள் உபதேசத்திற்காக தன்னுடைய செவிகளை எப்போதும் சாய்ப்பதற்கு தயாராக இருந்தார்கள். வாழ்க்கையில் வெற்றி கண்டார்கள், வரலாறு படைத்தார்கள். அதே நிலை நம் வாழ்க்கையிலும் அதே உபதேசம் செய்யப்படுகிற போது நம் காதுகளும் கூர்மையாக இருந்து சொல்லப்படும் அறிவுரையை கேட்டு உள்ளங்கள் அதை உள்வாங்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் வரலாற்றிலே பயனடையலாம், நம் வாழ்க்கையிலும் மாற்றம் அடையும் என்பதிலே எல்லளவுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. வல்லவன் ரஹ்மான் நமக்கு தந்த இந்த அறிவுரைகளை செவிமடுக்கின்ற மக்களாகவும் அதை உள்வாங்கக்கூடிய மக்களாகவும் அதன் அடிப்படையில் தன் வாழ்க்கையிலே பயனடையக்கூடிய நன்மக்களாகவும் நம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அன்பிற்கினிய சகோதரர்களே, அகிலத்தின் அருட்கொடை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே நேசிக்க வேண்டிய ஒரு தூதர், பின்பற்றுவதற்கு உகந்த தலைவராகவும் முன்மாதிரி மிக்க ஒரு தூதராகவும் தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம். எனவே தான் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா.
திட்டமாக இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எந்த திசையில் அவருடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் பார்த்தாலும் உங்களுக்கு அழகான படிப்பினைகளை விட்டு சென்றார்கள். அந்த படிப்பினையில் முக்கியமான ஒரு படிப்பினை பாடமாக அமையக்கூடியது என்னவென்று சொன்னால், நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் கூட, இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்த, அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வாழ்ந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு நபராக இருந்தாலும் தனக்கென்று ஒரு தலைவலி வந்துவிடும் என்றால், தனக்கென்று உடலிலே ஏதாவது நோவு வரும் என்று சொன்னால், தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உறவுகளையோ, தன்னுடைய சொந்தங்களையோ, தன்னுடைய மனைவி மக்களையோ, அல்லது தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள். ஆனால் உலகத்தில் ஒரு தலைவர் வாழ்ந்தார், தனக்கு நெருக்கடியான நிலையிலும் கூட தன் தோழர்களுக்கும் தன் சமுதாயத்திற்கும் கவலைப்பட்ட தலைவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தியை சொல்லி நிறைவுரைக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சஹாபாக்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்லப்பட்ட பிறகு மக்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த போர்க்களத்திற்கு சென்ற சஹாபாக்களுடைய உடலை தேடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாரை தேடுறீங்கன்னு. அல்லாஹ்வின் தூதரே, இன்னாரை எல்லாம் தேடுகிறோம். அடுத்தும் கேட்டார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இன்னாரை எல்லாம் நாங்கள் தேடுகிறோம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தேடுகிறீர்கள் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை யாரையும் தேடவில்லை, எல்லோரையும் தேடி கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். இந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் தோழர் ஜுலைபிபை தேடுகிறேன். என்னோடு யுத்தத்திற்கு வந்தார், என் தலைமையில் யுத்தம் நடைபெற்றது, அந்த போர்க்களத்தில் பங்கெடுத்த என் தோழர் ஜுலைபிபை காணவில்லை, அவரை தேடுகிறேன், நீங்களும் தேடுங்கள் என்றார். மக்களோடு மக்களாக அவர்கள் தேடினார்கள். தேடப்பட்ட நிலையிலே சஹாபாக்கள் சொன்னார்கள், இதோ ஜுலைபிபுடைய உடல். 7 பேருக்கு மத்தியிலே அவருடைய உடல் கிடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த 7 பேரும் இவரை ஷஹீதாக்கினார்கள். இவர் அந்த 7 பேரையும் போர்க்களத்திலே வெட்டி சாய்த்தார். 7 பேருக்கு மத்தியில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, இக்கட்டான சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தலைவராக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த உடலை தன்னுடைய கரத்தில் எடுத்து அவர்களுக்காக குழி தோண்டி அடக்கம் செய்கின்ற நேரம் வரைக்கும் அந்த உடம்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தோள் புஜத்திற்கும் தன்னுடைய கைகளுக்கு மத்தியிலே அப்படியே வச்சிருந்தாங்க. அவருக்காக குழி தோண்டப்பட்டு அடக்கும் நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கைதான் அவருக்கு தாங்கக்கூடிய துணையாக இருந்தது என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு தலைவன் வந்தான், அரசியலில் புரட்சி செய்ய போகிறேன் என்று வந்தான். வந்தவன் மக்களை அழைத்தான். ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டவுடன் விட்டு ஓடிவிட்டான். அல்லாஹு அக்பர். 41 உயிர்கள் அங்கே செத்து மடிந்தது. ஆனால் அந்த இக்கட்டான நிலையிலே விட்டு ஓடிவிட்டான். அப்படிப்பட்ட தலைவனுக்கு பின்னால் இந்த சமுதாயம் சென்றுவிடக் கூடாது. நமக்கான தலைவர் யார் பாருங்கள். போர்க்களத்தில் நான் அழைத்து வந்த என் தோழரை காணவில்லை, அந்த தோழர் செத்து மடிந்திருக்கிறார், ஷஹீதாகிவிட்டார். இறுதி வரைக்கும் அவருடைய ஈமச்சடங்கினுடைய இறுதி வரைக்கும் தன்னுடைய உடம்பை கட்டிலாக அமைத்து அந்த தோழர் அடக்கம் செய்கின்ற வரைக்கும் நின்றார்களே, அவர்கள்தான் உன்னதமான தலைவர், புரட்சி செய்த தலைவர், முன்மாதிரி மிக்க தலைவர். மறுமை வரைக்கும் அந்த தலைவருக்கு நிகராக உலகத்தில் எந்த அரசியல் தலைவரும் வர முடியாது. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். உண்மையிலேயே எங்களுக்கு பெருமை. அவர்கள் தலைவர், நாங்கள் அந்த தலைவரின் வழியிலே சென்று வாழ்ந்து காட்டுவதுதான் எங்களுக்கு பெருமை. எனவே ஒவ்வொரு நபரும் அந்த தலைவரை நேசிப்போம். அவர்கள்தான் இறுதி வரைக்கும் தலைவர். அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையிலே நடப்போம். மறுமையிலும் இம்மையிலும் வெற்றி அடையலாம் என்கிற அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டவனாக நிறைவு செய்கின்றேன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.